விஷயம் என்னன்னா, செந்தாமரை பூவே உங்களோட உணவுல நீங்க எடுத்துட்டு வர அதாவது டீ போட்டு குடிக்கலாம். டீயா இல்ல வந்து தேன்ல குழப்பி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உடலுக்குள்ள நீங்க எடுத்துக்கும்போது, உணவா எடுத்துக்கும்போது உங்களுக்கு செல்வ வளம் சேரும். உங்களுக்கு சுக்கிரனோட ஆற்றல் பரிபூரணமா கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறத நம்ம சுக்கிரனோட ஒப்பிடுறோம். அப்போ சுக்கிரனோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பணபலம் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல நம்ம வெண்தாமரை நீங்க வந்து வெண்தாமரை பூவ வந்து பவுடர் ஆக்கி நீங்க வந்து அத உங்க குழந்தைகளுக்கோ, இல்ல நீங்களோ சாப்பிட்டுட்டு வரும்போது, உங்களுக்கு சரஸ்வதியோட ஆசீர்வாதம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பிள்ளைகளோ, இல்ல நீங்களோ கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வி, கேள்வி, ஞானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறந்து விளங்க முடியும். ஏன்னா, இப்போ நம்ம கண்ட கண்ட மருந்து என்னென்னவோ வாங்கி குடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அது, இது அப்படின்னு. அத விட ரொம்ப எளிய வழிமுறைனா இதுதான். வெண்தாமரை பூவ போயிட்டு மார்க்கெட்ல இருந்து ஒரு 20, 25 பூக்கு மேல வாங்கிட்டு வாங்க. உங்க வீட்ல நீங்களே